வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரத்தில் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கூறிய ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற 2 இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டடியம்பன்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோயிலைச் சேர்ந்த கோதீஸ்வரன் மயூரன் வயசு 27 என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளதுடன் ரஜீவன் மற்றும் பானுசன் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே கிராமத்தினைச் சேர்ந்த 2 இளைஞர்களிடையே கடந்த சில ஆண்டுகளாக முரண்பாடு காணப்பட்டிருந்தது. நேற்றிரவு குறித்த அம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த இடத்திற்கு 3 நண்பருடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதலுக்கு உள்ளாகி பானுயன் என்ற இளைஞர் படுகாயமடைந்திருந்தார். அதன் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்ற போது கொலையான மயூரன் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் மயூரன் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதனால் குறித்த இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். காயமடைந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் வைத்தியசாலையில் போலீஸ் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 20 தப்பிச் சென்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்து மேலதிக விசாரணைகள் வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். புகதீஸ்வரன் மயூரன்